வணக்கம். நான் இப்போ தேங்காய் பால் வச்சு ரசம் ஒன்று வைக்க போகிறேன். அதுக்கு தேங்காய் பால் 1 கப்பு, பூண்டு 4 பல், மிளகு, ஜீரகம், புளி 1 நெல்லிக்காய் அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, மஞ்சள் தூள், 1 தக்காளி, 1 உப்பு, இதுதான் தேவை. இப்போது பூண்டு, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு இடிக்கிற கல்லில் போட்டு இடித்து இப்படி விழுதாக கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்போது அதை வச்சுக்கிட்டு ரசம் எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கணும். புளியை கரைச்சி இப்படி தண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இடித்து அதில் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்ல ஒரு கையால் கரைச்சி விட்டுக்கணும். இப்போது கரைச்சி வச்சதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு அதையும் நல்லா ஒரு கையை விட்டு பசைஞ்சிக்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு 1 காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், அது நான் இப்போ சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். கடுகுலாம் வெடித்ததும் கரைச்சி வச்சுக்கிற ரசத்தை அதில் ஊற்றிடலாம். ரசத்தை மூடக்கூடாது, மூடாமையே கொதிக்கணும். ஒரு சின்ன சிம்டம் அங்கங்கே குமிழ் வரும்போது நிறுத்தணும். இப்போது நுர கட்டி வருது, அந்த நேரம் தேங்காய் பாலை ஊற்றிடலாம். தேங்காய் பாலை ஊற்றிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான் தேங்காய் பால் ரசம் ரெடி.